Mounjaro injection அப்படினா என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சர்ஜரியே இல்லாம நம்ம வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் நம்ம வெயிட்ட கம்மி பண்ண முடியும் அப்படினா உங்களால நம்ப முடியுதா? இது வந்து ரொம்ப பாசிபிள். எதனாலனா Mounjaro injectionனால. இது एक्चुअली எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். சரி, இது எப்படி வந்து நம்மளோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் வந்து இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கை வந்து டைலேட் பண்ணி விட்டுரும், அதாவது பெருசு பண்ணி விட்டுரும். அப்போ ரொம்ப நேரம் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டொமக்லேயே ஸ்டே ஆகிருக்கும். இப்போ ஸ்டொமக் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு சீக்கிரம் நம்ம வந்து குடலுக்கு போய் அது கீழே போகும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டொமக் வந்து கண்ட்ராக்ட் ஆகாது, அதாவது சுருங்காது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப நேரம் வந்து ஸ்டொமக்லேயே ஸ்டே ஆகும். அப்படி ஸ்டே ஆகும்போது நம்மளுக்கு பசியே எடுக்காது. அப்போ நம்ம சாப்பிட்றது கம்மியாகும். அது மூலிமா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. இந்த இன்ஜெக்ஷனை வந்து நிறைய டோசஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் டோஸ் பார்த்திங்கன்னா 2.5 மில்லிகிராம்லேருந்து 5 மில்லிகிராம், 7.5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், 12 மில்லிகிராம் அப்படி இருக்குது. பல டோசஸில் இருக்குது. யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமல் டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணின அப்புறம் நம்ம டோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி டாக்டர் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சப்குட்டேனியஸாக இன்ஜெக்ஷன் அவங்களே போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கிட்டா போதும். நம்ம மசில் மாஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல சப்குட்டேனியஸாக போட்டுக்கலாம். வயிற்றுலையோ தொடையிலையோ இல்லை ஆர்ம்ஸ்லையோ எங்கே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வீக்லி ஒன்ஸ் நம்ம போடுறோம், லோ டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அவங்களோட வெயிட் வந்து ஒரு 80 கேஜி இருக்குது. அப்போ ஒரு 10 கேஜிஸ் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம்னா 3 மந்த்ஸில் 10 கேஜிஸ் நம்ம குறைக்கலாம் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறது மூலிமா. பட் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக லோ டோஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2.5 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இன்னும் அதிகமாக வெயிட் இழைக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் டோஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்படி எடுத்துக்கிறோம், இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டொமக்கை வந்து பெரலைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பசி எடுக்காது ஒன்று, ப்ளஸ் வந்து நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடல அப்படின்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, ஒரு அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பட் இதில் இன்னும் நிறைய பெரிய சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது பேங்க்ரியாடைட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமல் டோஸ் எடுக்கிறதுனால ரொம்ப வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதனால் கம்ஃபர்டபுளாக அந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பற்றி, இந்த Mounjaro இன்ஜெக்ஷன் பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பார்த்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரை பார்க்கணும். ஒன்றா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டையோ இல்லை பிளாஸ்டிக் சர்ஜனையோ காஸ்மெட்டிக் சர்ஜனையோ பார்த்து இதை பற்றி நல்ல விளக்கம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.